ஒற்றுமையை பார்த்தேன். ஒரு எல்லா பள்ளியிலுமே அது இருக்கும். இங்கே வந்து எல்லா நாட்டுக்காரங்களும் எல்லா மொழிக்காரங்களும் ஒரே சஃப் தான். யாருக்கும் மேலே கீழே நீ உயர்வு நான் தாழ்வு அதெல்லாம் இல்லை. யார் முன்னாடி வரணும் முன்னாடி கிடைங்க இடம் அது மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மாஷால்லா. ஒரு சைனீஸுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணது நமக்கு இன்னும் ரொம்ப அதிகப்படியான சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 1400 வருட பழமை வாய்ந்த பள்ளியில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஷால்லா. ஃபஸ்ட்டு இந்த பர்சனலைஸ்டு பிஸி புக்கே என் பொண்ணுக்கு தான் வாங்கினேன். ஆனஸ்ட்லி ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாகணும்னு ஒரு ஸ்மால் இன்டென்ஷன் தான். ஆனால் ஃபியூ டேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடுச்சு. டெய்லி அவள் காமாக உட்கார்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவா. கலர் மேட்சிங், வெல்க்ரோ ஸ்டிக் அண்ட் ரிமூவ், அனிமல் ஐடென்டிஃபிகேஷன் ப்ளே பண்ணிவிட்டு நேச்சுரலி லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. முக்கியமாக ஃபோன் யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் என் ஃப்ரெண்டு பசங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் டாய் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கிஃப்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணினேன். ஸோ இந்த புக்கு தான் கிஃப்ட் பண்ணினேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நல்ல ஃபீட்பேக் கிடைச்சது. சிம்பிளாக சொல்லணும்னா இது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டி. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ மீனிங்ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரீ லேர்னிங் ஆப்ஷன் ஃபார் யுவர் சைல்டு, இந்த பர்சனலைஸ்டு பிஸி புக் கன்சிடர் பண்ணலாம். மோர் டீட்டெயில்ஸ்க்கு கிட்ஸான கோகுன் பேஜ் காண்டாக்ட் பண்ணுங்கள். 860. அன்பர்களே, 30 நாள் 30 வீடியோவில் இன்றைக்கி 27வது வீடியோ. மஸ்ஜித் சாஃபி, ஜித்தாவில் உள்ள 1400 வருட பழமையான மஸ்ஜித் சாஃபியிலேருந்து உங்களுக்காக. மஸ்ஜித் சாஃபிக்கு எப்படி வரணும்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பலத்தில் உள்ள சாஃபி பள்ளிக்கு இப்போ நம்ம நோன்பு திறக்க போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கிளப்காரில் தான் போகணும். வாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரிப்பு வந்து 10 ரியால் போட்டிருக்காங்க. பட் 4:30 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளே வந்து வண்டி கிளப்காரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கிங் போட்ட இடம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பார்க்கிங். மாஷா, பெரிய பார்க்கிங். இந்த பார்க்கிங் போட்டு தான் இந்த கவுண்டருக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். கிளப்காரில் உட்காந்துச்சு போய்கிட்டுருக்கோம். மாஷா. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே எப்படின்னு காட்டணும். இதில் உள்ள ஹிஸ்டாரிக்கல் பில்டிங், இந்த பில்டிங்கு நடுவில் தான் இந்த பள்ளியும் இருக்குது. மாஷா. இப்போ அந்த பள்ளிக்கு தான் நம்ம தொழுவ போயிட்டுருக்கோம். பலத்தில் ஏரியாவில் மாஷா வேப்ப மரங்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி நிறைய மரங்கள் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான மரங்கள், பழமையான பில்டிங்கு. அந்த சென்டர்லேருந்து பார்த்தா சாஃபி மஸ்ஜிது, அதுதான் பலத்தினுடைய சென்டர் பாகம். சென்டர் பாகத்துலேருந்து வந்தோம்னா சாஃபி மஸ்ஜிது வழி போட்டுருக்காங்க. இப்போ சாஃபி மஸ்ஜிதை நோக்கி தான் நம்ம போகிறோம். வழிகள் அடைச்சிட்டாங்க, இருந்தாலும் ஒரு மேப்பு போட்டு ஒரு கிளியராக போட்டிருக்காங்க அந்த பள்ளிக்கு போகிறதுக்கு. ஏன் ஒரு வழி இருக்குது, சாஃபி மஸ்ஜித் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சந்தை காட்டுறாங்க, சந்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இப்போ இதுதான் நம்ம வந்த வழி. இதுதான் சாஃபி மஸ்ஜித். சாஃபி மஸ்ஜிதுடைய மினாரா வந்து கீழே பாருங்கள், கீழே ஒரு கல் ஒரு டைப்பாக இருக்கும், மேலே ஒரு டைப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 500 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த இது வந்து மினாரா வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு. சிதிலம் அடைஞ்ச மினாராவை இந்த இதுக்கு மேலே வந்து புதுப்பிச்சு கட்டினாங்க அப்படின்ட்டு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்படி நம்ம உள்ளே போகிறோம். இப்போ ஹிஸ்டாரிக்கல் மஸ்ஜித் சாஃபி மஸ்ஜித்னு போட்டிருக்காங்க. அதனுடைய முழு விளக்கங்கள் இது இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. எப்படி உள்ளே போகிறோம். இதெல்லாம் அப்புறம் புனர் நிர்ணயம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஆனால் அப்போவே இருந்தது. இந்த எழுத்துக்கள் இதெல்லாம் கல்லால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். இந்த இதெல்லாம் கல்லால் எழுதப்பட்டது. இதில் பாதி எழுத்து அழிஞ்சு போச்சு, பாக்கி இல்லது இருக்குது. அப்படியே கதவை பற்றி சொல்லி ஆகணும். இந்த கதவு வந்து இந்தியாவிலேருந்து செஞ்சு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்தியாவிலேருந்து வரப்பட்ட கதவு. அதே மாதிரி இது வந்து டபுள் கதவு. இது ஒரு கதவும். இதை வந்து சிங்கிளாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த காலத்தில் பார்த்துருப்போம், அது மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த கதவு. ரூஃபிங் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ரூஃப் மட்டும் ரீசெண்டாக போட்டது. இப்போ புனர் நிர்ணயம் பண்ணதை பண்ணாங்க. பட் இந்த தூண் பற்றிலாம் இந்த தூணெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்தும் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்தும்
மரங்களை கொண்டு வரப்பட்டு இங்கே வேலைப்பாடு நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒருத்தர் சாஞ்சிருக்காருல, இந்த தூண்கள் ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க மாஷால்லா இஃப்தாருக்காக. இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது இஃப்தாருக்கு. நம்ம இப்போ அப்படி பள்ளிக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து பள்ளி வந்து 1400 வருடத்துக்கு முன்னாடி உள்ள பள்ளி. அப்படி இந்த பள்ளியினுடைய இப்போ ஏசி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பள்ளி உள்ளே போய் எப்படி வச்சுருக்காங்க என்ன நான் உங்களை காட்டுறேன். இதுதான் பள்ளியினுடைய உள் தோற்றம். பழமைக்கு பழமையும் புதுமையும் இரண்டும் கலந்து செய்த ஒரு கலவையாக இந்த பள்ளி இருக்குது மாஷா அல்லாஹ். ஒரு 1400 வருட பழமை வாய்ந்த பள்ளியில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஷா அல்லாஹ். இது வந்து ஜித்தாவில் இருக்கிற பள்ளியிலேயே பழமையான பள்ளி இது கிடையாது. இதுக்கும் பழமையான பள்ளியெல்லாம் இருக்குது. இது வந்து உமர் ரலியல்லாஹு காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து மரத்தால் தான் முழுமையான மர வேலைப்பாடு நிறைந்த பள்ளி இந்த பள்ளி. இந்த மரம் தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே உள்ளவர்கிட்ட. இது வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரங்களில் இந்த பள்ளி கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அந்த பள்ளியில் நிற்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இந்த பள்ளியினுடைய ஃபவுண்டேஷன் கல். அது எப்படி என்ன பசை வச்சு விட்டான்னு தெரியல. அந்த கல்லுக்கு மேலே இந்த மரங்கள் நிற்கிது மாஷா அல்லாஹ். ஓங்கி உயர்ந்த மரங்கள். இந்த மரத்து மேலே கல், அதுக்கு இடையில பலகைகள் பார்த்தா தெரியும். அதுக்கு இடையில இந்த பலகைகளை வச்சு இந்த ஆர்ச்சு செட் பண்ணியிருக்காங்க மாஷா அல்லாஹ். ஆர்ச்சுகள் ஏறத்தாழ ஒரு 12 ஆர்ச்சுகள் இருக்குது. ஜன்னல்கள் 40 ஜன்னல் இருக்குது. அதே மாதிரியே இந்த பள்ளியில் பெண்களுக்கும் இஃப்தார் ஏற்பாடு பண்ணுவாங்க. பெண்களுக்கு வந்து அந்த சைடில் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பள்ளியை பற்றி நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு தகவலாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளவு தகவல்கள் இங்கே கிடக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பள்ளியினுடைய முழு வரலாறு ஃபுல் ஹிஸ்ட்ரி A to Z கம்ப்ளீட்டு போடுவோம் அப்படின்னு நம்ம பிளான் இருக்குது. ஏன்னா நம்ம 30 வரலாற்றில் இந்த பள்ளியினுடைய ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லலாமே ஒழிய நம்ம முழுமையான ஹிஸ்ட்ரியை நம்ம சொல்ல முடியாது. இது சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இஃப்தாருக்கு போயிடுவோம். இப்போ தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ நம்ம இஃப்தாரில் போய் உட்காந்துருவோம். பொறுத்தளவில் ஆர்வலர்கள் மாஷா அல்லாஹ் நிறையா பேர் வருவாங்க. தன்னார்வலர்கள் அவங்கவுங்களாம் வந்து எடுத்துக்குவாங்க மாஷா அல்லாஹ். அது ஒரு பெரிய இந்த பள்ளிக்கு ஒரு ப்ளஸ்ஸு. எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான். இந்த பிள்ளைங்க தான் எல்லாமே சப்ளை பூரா இந்த பிள்ளைங்க தான் மாஷா அல்லாஹ். எடுத்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து மோர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் அந்த தாடி வச்சுட்டு இருக்கார்ல, அவர் தான் இந்த பள்ளிக்கு ஒரு நிர்வாகினா ஒரு பொறுப்புதாரி. சைனா ஹவு டு த ஜெத்தா happy you are happy mashallah. This is a oldest masjid. You see the inside. You want to see inside? This inside? No problem. Okay, thank you, bye. இப்போ நம்ம வந்த அன்னைக்கு ஒரு சைனாவிலேருந்து வந்திருக்காங்க இந்த பள்ளியை பார்க்குறதுக்கு மாஷா அல்லாஹ். திஸ் ஏ ஃபவுண்டேஷன் ஸ்டோன். ஸ்டோன் ஆர் அப்ஸ்டேர் இன் வுட். யாஸ். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இந்த பள்ளியை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மாஷா அல்லாஹ். நமக்கு நோன்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம நோன்பு திறக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டேன், தண்ணி ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ இஃப்தாருக்கு வந்துட்டோம். இஃப்தாருக்கு என்ன வச்சுக்கலான்னு காட்டுறேன். அப்படி உங்களுக்கு ஒரு ஜூஸு, ஒரு தண்ணி, ஆஷிஷுவல் மோர், அது இல்லாமல் ஏதோ ஒரு புதுசாக ஒரு பலகாரம் இருக்குது. என்னன்னு தெரியல, சாப்பிட்டு சொல்கிறேன். ஒரு சம்சானுடைய ஓடு ஒன்று, 3 தமரு சோறு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்ததுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமான ஒரு விஷயம் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சைனா மக்களுக்கு வந்து நம்ம இந்த பள்ளியை வந்து நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டாங்க. அதுதான் பெரிய ப்ளஸ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நோம்பு திறக்க டைம் சொல்லிட்டாங்க. இப்போ நோம்பு திறக்க போகிறோம். 6:32.
நம்ம இந்த ஸ்வீட் சொன்னால இது என்னன்னு தெரியல. எல்லாம் மைதா மாதிரி பூனைகள்லாம் நோம்பு வந்துட்டாங்க மாஷால்லா. அதுக்குன்னு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க. அதுதான் சவுதி அரேபியா. இங்கே பாருங்க, மனிதன் மக்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நோம்பு திறந்துட்டோம். நோம்பு திறந்துட்டு மகரிப் தொழுகைக்காக நம்ம உட்காந்துருக்கோம். மக்கள்லாம் நோம்பு திறந்துட்டு இருக்கா பாருங்கள். மாஷால்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. ஒரு சைனாக்காரனுக்கு நம்ம இந்த பள்ளியை வந்து ஒரு அறிமுகப்படுத்தினது. இன்னொன்று என்னென்னா ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஆர்ச் இருக்குல்ல, இந்த ஆர்ச்சில் இந்த கல் இருக்கு பாருங்க. இந்த கல் தலைகீழாக நிற்கிது. எந்த பிடிமானமும் இல்லாமல் சும்மா பூச்சி வேலையோடு நிற்கிது. ஆனால் அந்த கல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த சிகப்பு கல்லில் கல் தெரியுதா, இந்த கல்லை வந்து அடிப்பாங்களாம். அடித்து மற்ற கல்லையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு விரிவுரையாளர் சொன்னார். மாஷால்லா. இப்படி ஒவ்வொன்றா நிறையா விஷயங்கள் இந்த பள்ளியில் வந்து சொல்கிறதுக்கு இருக்குது. இதில் ஒரு கருத்து நிலவுது. இது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இங்கே தொழுகை வச்சாங்க, அவர் கலிஃபா இருக்கையில் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த பள்ளிக்கு வந்து பொருளாதாரம் கொடுத்து இந்த பள்ளி கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில் அவங்க இந்த பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. பட் ஏதோ உமர் ரலியல்லாஹு காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி அது மட்டும் உறுதியாக தெரியுது. இங்கே ஆதாரபூர்வமாக வச்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். 30 நாள் 30 வீடியோவில் 27வது வீடியோ மாஷால்லா மஸ்ஜித் சாஃபியிலேருந்து அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான இஃப்தார் ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம இந்த பள்ளிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா, பள்ளியில் எப்படி சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க, இந்த பள்ளி எப்படி கட்டினாங்க, எப்படி இருக்குது, இங்கே மக்கள் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான். மாஷால்லா இங்கே வந்து எப்படின்னா ஒற்றுமையை பார்த்தேன். ஒரு எல்லா பள்ளியிலுமே அது இருக்கும். இங்கே வந்து எல்லா நாட்டுக்காரங்களும் எல்லா மொழிக்காரங்களும் ஒரே சஃப் தான். யாருக்கும் மேலே கீழே நீ உயர்வு நான் தாழ்வு அதெல்லாம் இல்லை. யார் முன்னாடி வரணும் முன்னாடி கிடைக்கும் இடம். அது மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மாஷால்லா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைனீஸுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணது நமக்கு இன்னும் ரொம்ப அதிகப்படியான சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு ஒரு வீடியோவில் இன்னும் 3 வீடியோ தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு புது மக்களோட புது உணவோட புது இடத்துலேருந்து உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் காரை ஃபுட் விளாகர் ஹபீப். நம்மளுடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.